ஏசி மோட்டாருக்கும் டிசி மோட்டாருக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். முதல்ல மோட்டர்னா என்னென்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தரது தான் மோட்டார். இதில் ஏசி மோட்டார் டிசி மோட்டார்னு ரெண்டு இருக்குது. அது ஏன் ஏசி மோட்டார் டிசி மோட்டார்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெண்டு விதமான பவர் சப்ளை பயன்படுத்துகிறோம். ஏசி சப்ளை டிசி சப்ளை. அதில் ஏசியில் ஓடுற மோட்டார் ஏசி மோட்டார்னு, டிசியில் ஓடுற மோட்டார் டிசி மோட்டார்னு பிரித்து சொல்கிறோம். ஏசி மோட்டாரில் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் சிங்க்ரோனஸ் மோட்டார், செகண்ட் ஒன் இண்டக்ஷன் மோட்டார். டிசி மோட்டார்லேயும் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ப்ரெஸ்டு டிசி மோட்டார், செகண்ட் ஒன் ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டார். ஏசி மோட்டாரில் சிங்கிள் பேஸ் ஏசி மோட்டார், 3 பேஸ் ஏசி மோட்டார்னு ரெண்டு டைப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு சிங்கிள் பேஸ் பவர் சப்ளையும், 3 பேஸ் மோட்டாருக்கு 3 பேஸ் பவர் சப்ளையும் கொடுக்குறோம். டிசி மோட்டாருக்கு சிங்கிள் பேஸ் சப்ளை தான் கொடுக்குறோம். டிசி மோட்டார் பேட்டரியில் இருந்து தான் இன்புட் வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தா, ஏசி மோட்டாரில் அதனோட ஆர்மேச்சர் ஸ்டேட்னரியாக இருக்கும், அதை தான் ஸ்டேட்டார்னு சொல்கிறோம். ஏசி மோட்டாரில் ஸ்டேட்டாரில் தான் காயில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. டிசி மோட்டாரில் அதனோட ஆர்மேச்சர் ரொட்டேட்டபிளாக இருக்கும், அதனோட ரோட்டாரில் தான் காயில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, அதை தான் ஆர்மேச்சர்னு சொல்கிறது. ஏசி மோட்டாரில் அதனோட இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்கு எந்த விதமான கம்யூட்டேட்டர் கார்பன் ப்ரெஸ்ஸோ எதுவும் தேவையில்லை. நேரடியாக காயிலில் சப்ளை கொடுக்கலாம். அதில் காயில் எனர்ஜிஸ் ஆகி அதில் ரொட்டேட்டபிள் மேக்னெட் ஃப்ளக்ஸ் உருவாகி உள்ளே இருக்கிற ரோட்டார் சுழல ஆரம்பிக்கும். டிசி மோட்டாருக்கு இன்புட் சப்ளை கொடுக்க அதுக்கு கார்பன் ப்ரெஸ் கம்யூட்டேட்டர் பயன்படுத்தி தான் ஆர்மேச்சருக்கு இன்புட் சப்ளை கொடுக்க முடியும். கார்பன் ப்ரெஸ் கம்யூட்டேட்டரில் சப்ளை கொடுக்கறதுனால ஆர்மேச்சரில் உள்ள காயில் எனர்ஜிஸ் ஆகி டிசி மோட்டார் ஓடும். ஏசி மோட்டாரோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண அதனோட ஃபேஸ் ஒயரை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் 3 பேஸ் ஏசி மோட்டாருக்கு ஆர்ஒய்பி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒய்ஆர்பின்னு கொடுத்தா ஃபார்வர்டில் ஓடினா ரிவர்ஸ்லையும், ரிவர்ஸில் ஓடினா ஃபார்வர்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். டிசி மோட்டாரில் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையோட பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறதுனால அதனோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். ஏசி மோட்டாரோட ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஏசி மோட்டாரோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். ஏசி மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண தான் விஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். விஎஃப்டினா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். இந்த ட்ரைவை பயன்படுத்தி தான் ஒரு ஏசி மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு டிசி மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண டிசி மோட்டாரோட ஆர்மேச்சருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையோட கரண்ட்டை வேரி பண்ணால் ஸ்பீடு வேரியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏசி மோட்டாரில் சிங்கிள் பேஸ் ஏசி மோட்டாரில் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. 3 பேஸ் ஏசி மோட்டாரில் செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்கும். சிங்கிள் பேஸ் ஏசி மோட்டாரில் செல்ஃப் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி தான் பண்ண முடியும். டிசி மோட்டாரில் நார்மலாகவே செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவும் டிசி மோட்டாரில் இருக்காது. ஏசி மோட்டார் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னா, அதிகமாக வீடுகளில் யூஸ் பண்ணுறோம். வீடுகளில் ஃபேன், மிக்சி, வாஷிங் மிஷின், வாட்டர் பம்ப் எல்லாத்துக்கும் ஏசி மோட்டார் தான் யூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல்லையும் அதிகமாக மிஷினரியில் ஏசி இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. டிசி மோட்டார் அதிகமாக டார்க் தேவைப்படுற இடங்களில் டிசி மோட்டார் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் லிஃப்ட், கிரைன், இந்த மாதிரி ஹெவி லோடு இருக்கிற மிஷினில். அடுத்ததாக எலக்ட்ரானிக் போர்டில் இருக்கிற ஃபேன்ஸ் அந்த மாதிரி பட்டதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.